शिव 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 शिव. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரவிச்சந்திரன். திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்திருக்கேன். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிஞ்சிருக்கு. பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய குழந்தைங்களை அடுத்து என்ன படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய அப்பாயின்மெண்ட் வந்துட்டு இருக்கு. உங்களையும் நிறைய பேர் அதை சந்திச்சிருப்பீங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைங்களுக்காக தான் வாழ்றோம். அந்த அமைப்புல ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே நம்ம எந்திரன் படத்துல வர ரோபோ மாதிரி டக்குன்னு நீங்களே கணிச்சிடலாம். அதற்காக நீங்களே தவறாக கணிச்சுக்காதீங்க. உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களை, ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. இதை ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கிட்ட போயிட்டு நீங்க அதை கேட்டு தெரிஞ்சுங்க. சரி, எங்களால எல்லாராலையுமே ஜோதிடம் பார்க்க முடியல அப்படிங்கிறதுக்காக தான் ஜோதிடர்கள் நெருங்க முடியல. நாங்க ஒரு கிராமத்துல இருக்கோம், மலைவாழ் பகுதியில் இருக்கிறோம், மலையில இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நான் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு வீடியோ பேசியிருக்கேன். அது போன வருஷம். இந்த வருஷமும் அதே மாதிரி ஒரு வீடியோ தரப்போம், ஒரு விஷயம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். உங்களுடைய ஜாதகத்துல வருமானத்தை தரக்கூடிய பாவம் 2ஆம் பாவமா 7ஆம் பாவமா? 2. உங்களுடைய ஜாதகத்துல தொழிலை தரக்கூடிய பாவம் 10ஆம் பாவமா 3ஆம் பாவமா? 10. அப்ப 2ஆம் இடத்தோடையும் 10ஆம் இடத்தோடையும் நல்லா புரிஞ்சுங்க, எந்த கிரகம் தொடர்பு கொள்ளுதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்துல நம்ம படிக்கணும். இதுல நிறைய விதிமுறைகள் இருக்கு. 11ஆம் அதிபதி அவர் எந்த கிரகத்தை சார்ந்து இருக்கிறாரோ அதை தொட்டும் நீங்க எடுக்கலாம். அது 2வது விதி. ஓகேங்களா? சரி, நம்ம காலையில இருந்து ஒரு 100 பேர் இங்க இருந்தோம் இல்லைங்களா? யாரு ஜாதகத்திலேயாவது புதன் வீணா போயிருக்கா? பலம் இல்லாம இருந்திருக்கா? அத்தனை பேருடைய ஜாதகத்திலையும் புதன் வலிமையாக இருந்ததுனாலதான் இவ்வளவு நேரம் ஆகி நம்ம ஜோதிடத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். கரெக்ட் தானே? எல்லாருடைய ஜாதகத்திலுமே சரிங்களா, புதனின் ஆசீர்வாதம் இல்லாமல் நாம் ஜோதிடர் ஆக முடியாது. அப்ப புதனுடைய தொடர்பு 2ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் இருக்குன்னு அர்த்தம். இதுவே உங்களுக்கு ஒரு உதாரணம். சரி, சூரியன் உங்களுடைய குழந்தைங்களுடைய ஜாதகத்துல 2 10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டால் எல்லாம் சொல்லுவாங்க அரசு வேலை, அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்க அப்பா என்ன தொழில் செய்யறாரோ அந்த தொழில் செய்ய வாய்ப்பு இருந்தா மேற்கொண்டு படிச்சுட்டு இந்த தொழிலுக்கு வந்துரு. ஃபர்ஸ்ட் நான் சொல்றது தான். 2வது மாவட்டத்தினுடைய தொழில். மாவட்டத்துல இப்ப நாமக்கல் மாவட்டம்னா இங்க என்ன ஃபேமஸோ அந்த தொழில் நீங்க படிச்சுட்டு திருப்பி வாங்க. இல்லை இதை சார்ந்த ஒரு துறையில படிச்சுட்டு திருப்பி அப்பா கிட்ட வந்துருங்க. இது 2வது அமைப்பு. 3வது அமைப்பு இந்த ஏரியா சார்ந்த ஒரு தொழில் இருக்கும். இப்ப நாமக்கல் மாவட்டத்துல நாமக்கல்ல ஒரு தொழில் இருக்கு, ராசிபுரத்துல ஒரு தொழில் இருக்கு, நம்மளுடைய பள்ளிப்பாளையத்துல ஒரு தொழில் இருக்கு, மோகனூர்ல ஒரு தொழில் இருக்கு, எருமப்பட்டியில ஒரு தொழில். அப்ப இவ்வளவு விஷயங்களை நம்ம பாத்துக்கிறோம் இல்லைங்களா? உங்களுடைய ஏரியா தொழில்களை நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. சரி, அதன் பிறகு பாத்தீங்கன்னா வழக்கம் போல சூரியன்னா அரசு, அரசியல், நிர்வாகம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா தனியார் நிறுவனத்துல ஒரு மிக உயர்ந்த ஒரு போஸ்ட்ல இருக்கிறது, சிஇஓ, டிஜிஎம், ஜெனரல் மேனேஜர், இந்த மாதிரி ஒரு உயர்ந்த பொறுப்புல இருக்கிறது எல்லாமே சூரியனுடைய காரகத்துவம். ஒருத்தர் கேட்டார், என்னுடைய ஜாதகத்துல சூரியன் 10ஆம் இடத்துல தொடர்பு சார், நீங்க சொல்ற சூரியனுடைய தொழில நான் இல்லையே சார் அப்படின்னா. என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க சார், நான் சூரியனுடைய தொழில்ல, நான் செவ்வாயுடைய தொழில இருக்கிறேன் அப்படின்னாரு. டாக்டரான்னு கேட்டேன். ஆமா அப்படின்னாரு. நீங்க ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டான்னு கேட்டேன். ஆமாங்க சார். அதுவும் சூரியனுடைய தொழில் தான். புரியுதுங்களா? அப்ப இந்த சூரியனுடைய தொழில்கள் பூரா ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. இதை சார்ந்த வகையில படிப்பெடுங்க. அப்புறம் வெளிச்சம், ஒளியை கொடுக்கக்கூடிய தொழில், இது எல்லாமே நீங்க தாராளமாக 2 10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்ட சூரியனாக இருந்தால் எடுங்க. கண்டாக்டர் மெயினா எடுங்க. இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பை தரும். சரி, 2 10ஆம் இடத்தோட சந்திரன் தண்ணீர் சம்பந்தப்பட்டது, திரவம் சம்பந்தப்பட்டது, தண்ணீர் சம்பந்தப்பட்டது, திரவம் சம்பந்தப்பட்டது, உணவு சம்பந்தப்பட்டது, சர்வீஸ் சம்பந்தப்பட்டது. சர்வீஸ்னா நம்மளுடைய நர்சிங் துறையில பண்ணக்கூடிய சர்வீஸ்.
ஒரு அன்போட சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ் சார். ஏன்னா சந்திரன் இல்லைங்களா, சந்திரன் தாய்க்குரிய கிரகம், ஒரு அஃபெக்ஷனோட சர்வீஸ் பண்ணக்கூடிய அமைப்பு நர்ஸ். சரிங்களா, தண்ணீர் சார்ந்த பொருட்கள் அனைத்தும், உணவுத்துறை சார்ந்த அனைத்தும், சரிங்களா. அதன் பிறகு பாத்தீங்கன்னா உள்ளாட்சி பிரதிநிதித்துவம் சார்ந்த அனைத்தும் சந்திரன் தான். நீங்க இதை இப்படி எடுத்துக்கங்க. சாப்பிடக்கூடிய தொழில், ஹோட்டல் நடத்துறது, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே சந்திரனுடைய அமைப்பு. எடுத்து காய்கறி கடை, பழங்கள், இதுல ஹைடெக் என்ன, அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். 2 10ஆம் இடத்தோட செவ்வாய் தொடர்பு கொள்ளுது அப்படின்னா மருத்துவம், இராணுவம், இன்ஜினியரிங், பொறியியல், விளையாட்டு, கட்டிடம், அதிகாரம், நெருப்பு, அப்புறம் இந்த ஃபயர் ஸ்டேஷன், இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ், மண்ணோட சம்பந்தப்பட்டது. மருந்தும் கூட இங்க கல்லு நான் சொல்லல, கல்லுக்கும் சனிக்கும் சம்பந்தம் கிடையாது, சாரி செவ்வாய்க்கும். மண் சார்ந்த தொழில்கள், செங்கசூளை, இதெல்லாம் எடுக்குங்க. இன்ஜினியரிங் சார்ந்த படிப்பு வேணுமா, அதை நீங்க எடுத்துக்கலாம் தாராளமாக. ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுமா, தாராளமாக பண்ணுங்க, தப்பே கிடையாது. அதன் பிறகு 2 10ஆம் இடத்தோட புதன், ஆக சிறந்த ஜோதிடர், நல்ல கணக்கு வழக்கு பார்க்கக்கூடியவர், கணித ஆசிரியர், ஆடிட்டிங் பண்ணக்கூடியவங்க, தணிக்கை பிரிவு. ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கிற கிரகம் குரு, அப்புறம் சுக்கிரன். ஒரு விஷயத்தை ஈஸியா சொல்லி கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் தான். புரியுதுங்களா? எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த அத்தனை குருமார்களுடைய ஜாதகமும் நம்ம ஜோதிடரான அப்புறம் போய் தேடி பார்த்து எடுத்தோம். எனக்கு 2 ஆசிரியருடைய பாடம் ரொம்ப 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 பிடிக்கும். அந்த 2 ஆசிரியருடைய ஜாதகத்திலே 2 10ஆம் இடத்தோட புதன் தான் தொடர்புல இருந்துச்சு. அங்க இருந்து தான் எடுத்தேன். அவங்க அவ்வளவு அழகா பாடம் நடத்துவாங்க. அது காலையில 10 மணியா இருந்தாலும் சரி, சாயந்தரம் 5 மணியா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட அந்த கிளாஸ் போற மாதிரியே தெரியாது, அழகா பண்ணுவாங்க. அப்ப நல்ல புரியுற மாதிரி பாடம் சொல்லி கொடுக்க அத்தனை பேரும் புதனுடைய அமைப்பு உள்ளவங்க. அப்புறம் பத்திர பதிவுத்துறை, ஓகேங்களா, டாக்குமெண்டேஷன், பத்திர பதிவுத்துறை சம்பந்தப்பட்ட அனைத்துமே புதன். இதை சார்ந்த துறையில நீங்க படிக்க வைக்கலாம். அதன் பிறகு குரு பகவான் 2ஆம் இடத்தோடையும் 10ஆம் இடத்தோடையும் உங்க குழந்தைங்க ஜாதகத்துல தொடர்பு கொள்ளும் போது சொல்லி கொடுக்கிற தொழில், ஆசிரியர் தொழில், பேங்க்ல வேலை பார்க்கறது, கோர்ட்ல வேலை பார்க்கறது. என்கிட்ட ஒரு பையன் டெட் எக்ஸாமும், டெட்டோ ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்து பார்த்தாருன்னு நினைக்கிறேன், டெட்டுன்னு தான் நினைக்கிறேன். என்கிட்ட வந்து பார்த்தாரு, இங்க நாமக்கல்கார் தான். நான் சொன்னேன், தம்பி உங்களுக்கு 2 10ஆம் இடத்தோட குரு தொடர்பு தான், ஆனா நீங்க ஆசிரியர் தொழிலுக்கு போக மாட்டீங்க, நீங்க பத்திர பதிவு துறைக்கு தான் போவீங்க அல்லது கோர்ட்டுக்கு போவீங்கன்னு சொன்னேன். நம்ம சொல்லி 3 மாசத்துல டெட்டுல ரிசல்ட் வருது, ஃபெயில், தேர்ச்சி அடையல. உடனே இன்னொரு எக்ஸாம் ஏற்கனவே எழுதியிருந்தாரு, அது டிஎன்பிஎஸ்சி சம்பந்தப்பட்டது. கோர்ட்ல வேலை கிடைச்சிட்டு திருச்சியில ஒரு கோர்ட்ல வேலை செய்யறாரு. அப்போ அந்த 2 10ஆம் இடத்தோட குரு தொடர்பு கொள்ளும் போது கோர்ட்டு, நீதித்துறை, பெரிய மஞ்சள் வியாபாரி, தங்க நகைக்கடை வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இது எல்லாமே கரெக்ட் சார், நல்ல கேள்வி. அவருடைய 2 10ஆம் இடத்தோட அவருடைய ஜாதகத்துல குரு மிகுந்த குறைந்த அளவு பலத்தோட இருந்தார், புதன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தார். அவ்வளவுதான் சார், ரொம்ப சிம்பிள் டாபிக். அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா சார் டவுட் அவ்வளவு. ஓகே, சரி, நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம், குரு பகவானை பத்தி. இந்த பெரிய நகைக்கடை வச்சிருக்கிறவங்க அவங்கெல்லாம் குருன்னு சொல்லியிருக்கேன். நகைக்கடையில அணிகலனா வச்சிருக்கிறவங்க குரு கிடையாது. எந்த நகைக்கடைக்கார வீட்லயுமே அணிகலன்லாம் இருக்காது. நேரத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோமோ அப்படிதான் வச்சிருப்பாங்க, ஓகேங்களா, அதுதான் குரு. இன்னும் சொல்ல போனா பியூர் கோல்டு வந்து சூரியன் தான். அதுல 99.99 எழுதுறாங்க பாத்தீங்களா, அந்த மீதி 1 கலக்குறாங்க பாத்தீங்களா, அதுதான் குரு. அதுக்கப்புறம் அது அணிகலனா வரும்போது சுக்கிரன். அப்ப குருனா ஆசிரியர் தொழில், போதிக்கிறது, மந்திரம் ஊதுறது, சரிங்களா, மற்றவங்களுக்கு அறிவுரை செய்யக்கூடிய அமைப்புகள் பூராமே 2 10ஆம் இடத்தோட குரு வந்துச்சுன்னா நீங்க தாராளமாக இந்த தொழில் செய்யலாம். அதன் பிறகு 2 10ஆம் இடத்தோட சுக்கிரன், நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாமோ அத்தனை தொழிலும் சுக்கிரன் தான். 2 10ஆம் இடத்தோட குரு சுக்கிரன் தொடர்பு கொண்டுச்சுன்னா டெக்ஸ்டைல்ஸ்ல இருப்பாங்க. டெக்ஸ்டைல்ஸ் சுக்கிரன் மட்டும் கிடையாது, இன்னொரு கிரகமும் இருக்கு.
சரிங்களா? இன்னொரு கிரகமும் இருக்கு, அந்த கிரகத்தையும் நம்ம ஆய்வு செஞ்சுதான் சொல்லணும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா பெரிய ஹோட்டல்ஸ், ஓகேங்களா, அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் வச்சு நடத்துறவங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்றவங்க, இது எல்லாமே நம்மளுடைய சுக்கிரனுடைய அமைப்புல வருவாங்க. இதுக்கு சந்திரனுடைய தயவு வேணும். சரிங்களா? பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஆடைகள், பெண்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது சுக்கிரனுடைய காரகத்துவத்துல தான் வரும். அதெல்லாம் அது சம்பந்தப்பட்ட அமைப்புல படிக்கும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை தரும். இப்ப இதுல வந்து நேரம் காலம் கருதி இதில் நான் வந்து விரிவா சொல்லல, நீங்க பக்கத்துல இருக்க ஜோதிடர்கிட்ட போய் நீங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படின்னா வீட்டுல வந்து மாடு வளர்க்குறது, மாட்டு பண்ணை வளர்க்கறது, பெண்களால் ஆதாயம் அடைகிறது, பெண் குழந்தைகளால் ஆதாயம் அடையக்கூடிய தன்மை, இதுவும் 2/10ஆம் இடத்தோட சுக்கிரன் தொடர்பு கொள்ளும் போது தாராளமாக கொடுக்கும் அப்படின்னு வைக்கலாம். அதன் பிறகு 2/10ஆம் இடத்தோட நம்மளுடைய சனி பகவான் பெனாயில், பெட்ரோல் பங்கு, கிரஷர், கல்லு, ஃபுட்டு, அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளாட்சி பிரதிநிதித்துவம் வாய்ந்த அத்தனை விஷயமும் மேயர்ல ஆரம்பிச்சு வார்டு கவுன்சிலர் வரைக்கும் சனி தான். விஏஓ போஸ்ட், விஏஓ மட்டும்தான் சனி. நான் ஒரு ஜாதகம் கூட போட்டு விளக்குனேன், ஓகேங்களா? அந்த அமைப்புக்கு சனி. இப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதுறேன்னு கேட்பாங்க, விஏஓ போஸ்ட்டுக்கு நான் எழுதுறேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த ஜாதகத்துல 2ஆம் இடத்தோடையும் 10ஆம் இடத்தோடையும் உங்களுடைய அந்த எழுதுறவங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான் தொடர்பு கொண்டுச்சுன்னா தாராளமாக சொல்லுங்க, நீங்க விஏஓ ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆனா இதுக்குள்ளாரையும் ஒரு ரகசியம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுக்குள்ளாரையும் ஒரு ரகசியம் இருக்கு. அடிப்படையில நம்ம என்ன விஷயத்துக்காக இந்த பூமிக்கு வந்தோமோ அதனோட அது பொருந்தணும். அப்படி பொருந்தினாதான் ஆசிரியர் வேலைக்கு போக முடியும். இல்லாட்டி பத்திரப்பதிவுத்துறைக்கு தான் போகணும், அல்லது கோர்ட்டுக்கு தான் போகணும். நம்ம அதுக்கு தான் அந்த உதாரணம் சொன்னது, புரியுதுங்களா? அவர் ஒருவேளை தனுசு லக்கணத்திலேயோ மீன லக்கணத்திலேயோ பிறந்திருந்து 2/10ஆம் இடத்தோட குரு தொடர்பு கொண்டால் ஓகே. ஆனா அவர் லக்னம் கன்னி லக்னத்துல பிறந்துட்டார். அப்ப அது சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு தான் அவர் போவார் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு விஷயத்த சொன்னது. அப்ப சனி பகவான் 2/10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் போது வழக்கமா நீங்க சொல்ற மாதிரி இரும்பு தொழிலெல்லாம் சேர்த்துக்குங்க. மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், இந்தியாவுடைய ஜிடிபியை மிக மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு தொழில் வந்து ஆட்டோமொபைல். அதை சார்ந்த படிப்பு சனி. எப்ப பார்த்தாலும் இரும்பு தொழில், நீச்ச தொழில், பெனாயில், இந்த துப்புரவு பணியாளர்கள், இதே மாதிரி பேசுறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஹைடெக்கா யோசனை பண்ணலாம். இதெல்லாமே நம்மளுடைய சனி பகவானுடைய தொழில்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். போட்டுட்டு போற சட்டையை கழட்டி போட்டுட்டு வேற சட்டை மாட்டிட்டு வேலை பார்க்குற அத்தனை தொழிலும் சனி பகவானுடைய தொழில் தான். சரி, அதன் பிறகு நம்மளுடைய ராகு மற்றும் கேது. ராகுடைய தொழில்கள் வந்து சார் பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா பேராசையை கொடுக்கக்கூடிய தொழிலா தான் இருக்கும். நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ராகு கேதுக்கள் எந்த வீட்டுல அமர்றாங்களோ அந்த வீட்டினுடைய தன்மையை கவர்ந்து தன்னுடைய தசாபுத்தியில் செய்வாங்க. இப்ப இந்த 7 கிரகங்களுடைய வீட்டுல ராகு எந்த வீட்டுல இருந்தாலும், இப்ப நான் 7 கிரகங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதனுடைய தன்மையை ரிஃப்ளெக்ஷன் பண்ணுங்க. இந்த 7 கிரகத்தினுடைய தன்மையை ராகு தன்னுடைய ஸ்டைலில் செய்வார், அவ்வளவுதான். ராகுடைய ஸ்டைல் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேராசைன்னா சார் ஆசைப்படுறது நியாயம் சார், இங்க இருந்து என் வீட்டுக்கு நான் 1 மணி நேரத்துல போகணுங்கிறது ஆசை, அதுக்குன்னு இங்க இருந்து நான் 20 நிமிஷத்துல போகணும்னு நினைக்கிறது பேராசை தானே. இந்த ஆசையை தான் சார் ராகு தருவாங்க. இந்த போட்ட ஜாதகத்துல கூட ஏன் அவரு எனக்கு 2வது கல்யாணம்னு அவர் கேட்டதுக்கான காரணம் ஆசையை கொடுக்கக்கூடிய ராகு லக்னத்துல இருக்கிறார். அவர் 2வது கல்யாணம் மட்டும் இல்லைங்க, 3வது 4வது கல்யாணம் கூட எனக்கு வேணும்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டே தான் இருப்பார் வாழ்நாள் முழுக்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு பேராசை தருவார். பெரும்பாலும் அரசாங்கத்துக்கு விரோதமான செயல்கள் செய்வார். பேப்பர் 2 பூரா ராகு தான். அப்புறம் நம்ம தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன்லயும் ராகுடைய பங்கு இருக்கு. அங்க புதனுக்கு எப்படி கம்யூனிகேஷன்ல ஒரு பங்கு இருக்கு, அங்க சொல்ல மறந்துட்டேன், இங்க சொல்றேன். அந்த பங்குடைய தொடர்ச்சி ராகுகிட்டே இருக்கு. அவருடைய பங்கு நியாயமான பங்கா இருக்கும், இவருடைய பங்கு வந்து கொஞ்சம் வேற லெவல்ல இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். கடைசியா கேது. கேது சார் முழுக்க முழுக்க ஆன்மீகம் சார். நம்ம ஊர்ல ஒரு கடை இருக்கு, அந்த கடைக்கு பேரு கைத்து கடைன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பொண்ணு பார்க்க போகும்போது அவங்க சொன்ன விஷயம் கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. எங்களுக்கு 3 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு அப்படின்னு பொண்ணு தரப்புல போய் பேசினாங்களாம். இத நம்ம கிட்ட நியூஸ் வரும்போது நான் கேட்டேன், அப்ப கயிறுன்னா கேது தானே,
கயிறுனா கேது தானே சார்? யாருக்காவது மாத்து கருத்து இருக்கா? அப்ப கயிறுனா கேது தான். அந்த பையன்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், ஜாதகத்துல 2 10ஆம் இடத்தோட கேது தொடர்பா? ஆமாங்க. சிம்ம லக்கணம் 2ஆம் வீட்டுல கேது, புதன் வந்து நம்மளுடைய மிதுனத்துல ஆட்சி. நல்லா கவனிச்சுங்க. அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் சண்டை வராதனால பாவம் செஞ்சனால. ஏன்னா கேது 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, வருமானத்தை கொடுத்தா குடும்பத்தை கெடுத்துருவார். அப்ப கேதுன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், துறவரம், சுக்கிரனுக்கு நேர் எதிரான மனநிலை, ராகுக்கு நேர் எதிரான மனநிலையில கேது இருப்பாரு. அப்ப ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், பற்றில்லாத ஒரு விஷயம், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த உறவுகள் மேலேயும் நாட்டம் இல்லாம ஒரு விஷயம். சரி, தொழிலுங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க. ஒரு பொருள் பெருசா இருக்கும்போது ராகு. இப்ப உதாரணத்துக்கு ரயில தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ராகு, தனித்தனியா பெட்டியை கழட்டிங்கன்னா அது கேது. ஒரு மொத்த கம்ப்யூட்டரா இருக்கும்போது அது ராகு, அதுல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதெல்லாம் கேது. செல்போனும் பொதுவா ராகு, அதுல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் சிம்ம தனியா எடுத்துட்டீங்கன்னா அது கேது. இப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்க தனித்தனியா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கேது இருக்கும். கேதுவின் தன்மையும் தொழில்நுட்பத்தை சார்ந்த ஒரு விஷயம். ராகு பெரிய திரைனா கேது சின்ன திரை, ராகு பிரம்மாண்ட வளர்ச்சினா கேது வந்து நமக்கான அந்த வளர்ச்சி போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி போதனோ அதே மாதிரி போதுங்கிற விஷயம் சம்பந்தப்பட்டது பூராமே நம்மளுடைய கேதுவை குறிக்கும் என்று சொல்லி அழகான இந்த மீடியா, அழகான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் இப்ப சொல்லிட்டேன் சார், பெருசா இருக்கிறது எல்லாமே ராகு, அதை சிறுசா மாத்துறது போற கேது. இப்ப பெரிய கம்ப்யூட்டர் இருக்கு சார், அது ராகு சார். அதுல இருக்கிற நீங்க சிப் எல்லாம் எடுக்கிறீங்களே, சிப்பு இந்த மதர் போர்டு எல்லாம் தனித்தனியா எடுக்கிறீங்க, ஐஸ், அதெல்லாமே கேது. மொத்தத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் சார். டிஜிட்டலா ஊசி, இன்ஜெக்ஷன், மருத்துவம், இதெல்லாமே கேது. ஓகேங்களா? ஓகேங்க சார்.